வாழ்க்கை செலவுக்கு என்ன செய்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசு கருவூலத்திலிருந்து ஊதியமோ பரிசோ அன்பளிப்போ பெறவில்லை என்றால் அவர்கள் வாழ்க்கை செலவுக்கு என்ன செய்தார்கள்? நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஆட்சி தலைமை, ஆன்மீக தலைமை ஆகிய 2 தலைமை பொறுப்புகளையும் நிர்வகிக்கவே நேரம் சரியாக இருந்தது. அரசாங்கத்தில் எந்த உதவியும் பெறக்கூடாது, அடுத்தவரிடத்திலும் யாசிக்க கூடாது என்ற கொள்கையின் காரணமாக வியாபாரம் அல்லது தொழில் செய்தால் மேற்கண்ட 2 பணிகளையும் செய்ய முடியாது. தாம் ஏற்றுள்ள சமுதாய பணியையும் நிறைவேற்றிக் கொண்டு கொள்கையையும் விட்டுவிடாமல் தமது குடும்ப வருமானத்திற்கு ஒரு வழியை கண்டார்கள். மக்காவிலிருந்து கொண்டு வந்த பணத்தில் பள்ளிவாசலுக்கான இடத்தை வாங்கியது போக மீதமிருந்த பணத்திலிருந்து 100 ஆடுகள் கொண்ட ஆட்டு பண்ணையை அமைத்துக் கொண்டார்கள். அதற்கு ஒரு மேய்ப்பவரையும் நியமித்துக் கொண்டார்கள். 100 ஆடுகளில் ஒரு ஆடு குட்டி போட்டதும் தமக்காக எடுத்துக் கொள்வார்கள். எந்த நேரத்திலும் 100 ஆடுகள் குறையாமல் இருக்கும்படி பார்த்து கொண்டார்கள். இதை பின்வரும் நிகழ்ச்சியிலிருந்து அறியலாம். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக சென்றிருந்தேன். அவர்களின் ஆடு மேய்ப்பவர் அப்போதுதான் பிறந்த ஒரு குட்டியை தூக்கி கொண்டு வந்தார். கிடாய் குட்டியா பெட்டையா என்றார்கள். அவர் கிடாய் என்றார். அப்போது நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்து விருந்து சமைக்க சொன்னார்கள். பிறகு என்னை நோக்கி, நான் உனக்காகத்தான் இந்த ஆட்டை அறுத்தேன் என்று எண்ண வேண்டாம். நம்மிடம் 100 ஆடுகள் உள்ளன. அவற்றில் ஒரு ஆடு குட்டியை ஈன்றால் உடனேயே அதற்கு பதிலாக பெரிய ஆடு ஒன்றை நாம் அறுத்து உண்போம் என்று கூறினார்கள். இதை லகீத் பின் சஃபூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபுதாவுத் இலக்கம் 123. நபிகள் நாயகம் அவர்கள் எவ்வளவு திட்டமிட்டு தம் வாழ்க்கை செலவை சமாளித்தார்கள் என்பது இதிலிருந்து தெரிகின்றது. நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்த எளிமையான வாழ்க்கையை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம். இத்தகைய எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திட இந்த வருமானம் போதுமானதாக இருந்தது. அரபு நாட்டு ஆடுகள் அதிகமாக பால் சுரக்கக்கூடியவை. 100 ஆடுகள் இருக்கும் போது 10 ஆடுகளாவது பால் கொடுக்க கூடியவையாக இருக்கும். 100 ஆடுகள் கொண்ட பண்ணையில் மாதம் 2 ஆடுகள் குட்டி போட்டாலே போதுமான வருமானம் கிடைக்கும். இந்த வருமானத்தின் மூலம்தான் தமது தேவைகளையும் தமது மனைவியரின் தேவைகளையும் நிறைவேற்றிக் கொண்டார்கள். ஒரே ஒரு மனைவி மட்டும் இருந்தால் இந்த வருமானம் தேவைக்கும் அதிகமான வருமானமாகும். ஆனால் பல மனைவியர் இருந்த காரணத்தினால் அவர்கள் அனைவருக்கும் பங்கிட்டு கொடுக்க வேண்டி இருந்ததால் தான் நாம் முன்னர் சுட்டிக்காட்டிய வறிய வாழ்க்கை வாழும் நிலை ஏற்பட்டது. இவை தவிர இன்னொரு வகையிலும் அவர்களுக்கு வருமானம் வந்தது. நபிகள் நாயகம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் பல்வேறு போர்களை சந்தித்தார்கள். போரில் ஈடுபடுபவர்களுக்கு எவ்வித ஊதியமும் அன்றைய காலத்தில் வழங்கப்படுவதில்லை. போரில் ஈடுபட்டு வெற்றி பெற்றால் தோற்றவர்களின் உடைமைகளை வெற்றி பெற்றவர்கள் எடுத்துக்கொள்ளும் வழக்கம் இருந்தது. போரில் பங்கு கொண்டவர்களுக்கு அதை பங்கிட்டு கொடுப்பார்கள். அதுபோல் வெற்றி கொள்ளப்பட்ட நாடுகளில் தனி மனிதர்களுக்கு உரிமையாக இல்லாத பொது சொத்துகளும் வெற்றி பெற்றவர்களுக்கு சொந்தமாகிவிடும். அவற்றையும் வெற்றி பெற்ற நாட்டினர் போரில் பங்கெடுத்தவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற வீரர்களைப் போலவே நேரடியாக போரில் பங்கெடுத்தார்கள். வாழ்வீச்சிலும் குதிரை ஏற்றத்திலும் அவர்கள் தேர்ந்தவர்களாக இருந்ததால் மற்றவர்களை விட தீவிரமாக பங்கெடுத்தார்கள். போரில் பங்கு கொண்ட மற்ற வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பது போல் போர் வீரர் என்ற முறையில் தமக்கும் ஒரு பங்கை எடுத்துக் கொள்வார்கள். குதிரை வைத்திருப்பவர்களுக்கு சாதாரண போர் வீரரை விட இன்னொரு மடங்கு அதிகமாக கொடுக்கப்பட்டு வந்தது. அந்த அடிப்படையில் குதிரை வீரர்களுக்கு கிடைத்த பங்குகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தன. ஹைபர், ஃபதக் ஆகிய பகுதிகளில் உள்ள தோட்டங்கள் நபிகள் நாயகத்துக்கு இவ்வாறுதான் கிடைத்தன. இதையும் மரணிக்கும் போது பொது உடைமையாக்கி விட்டார்கள். இந்த தோட்டங்களிலிருந்தும் அவர்களுக்கு வருமானம் வந்தது. நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டார் அன்பளிப்புகளாக வழங்கினால் அதை ஏற்றுக்கொள்வார்கள். தாமும் அன்பளிப்பு செய்வார்கள். இந்த வகைகளில் தவிர வேறு எந்த வருமானமும் அவர்களுக்கு இருந்ததில்லை. இதிலிருந்து தான் தமது குடும்ப தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டார்கள். நபிகள் நாயகம் அவர்களின் இந்த அற்புதமான வாழ்க்கை அவர்கள் இறைவனின் தூதர்தான் என்பதற்கு அசைக்க முடியாத ஆதாரமாக அமைந்துள்ளது.